மணிமேகலை அம்மா அவங்க வந்து நான் ஜோயிடம் பார்க்குற காலத்துலேருந்து நான் ஒரு கிராம பகுதி, அந்த கிராம பகுதியிலேருந்து எல்லாமே காந்தி கிராமத்தில் தான் குடிக்கொண்டிருக்காங்க. சரியா? இப்போ எங்கள் ஊரும் காந்தி கிராமத்தில் தான் இருக்குது. ஆனால் அந்த ஊரில் ஒரு லேடிஸ் சாதம் பார்க்குறான்னு சொல்லி அப்போ இருந்தே என்கிட்ட சொல்லுவாங்க. அப்போ யார் பேக்கிறா, அது அப்போல்லாம் அந்த யூடியூப்லாம் இல்லை, அப்போவே அவங்க பேரை சொல்லுவாங்க. அப்போ அந்த இடத்துல யூடியூப்ல முதல் முறையா வந்த பெண்மணி, என்னைய பொறுத்தவரை அறிமுகமான பெண்மணி யார் அப்படின்னு கேட்டா மணிமேகலாமா தான். சரிங்களா? அப்போ அவங்கள சிறப்பிச்சு வச்சு ஒரு நாளாச்சும் நம்ம கருத்தரங்கத்தில் பேச வைக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் தான் அவங்கள அழைச்சிருந்தேன். அழைப்புக்கு எந்த வித இதுவும் இல்லாமல் சப்போர்ட் பண்ணுங்கிற நோக்கத்தோட அங்கேருந்து பயணித்து வந்திருக்காங்க. அவங்கள வருக வருக என வரவேற்கிறேன். என்னுடைய கருத்தரங்கத்தில் முதல் பீச்சாக கொடுக்க வராங்க, அங்கே சிறப்பான கொடுப்பாங்க. அதாவது முதல்ல அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும், யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் கரூர் அஸ்வமணி மேகலையின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். மேடையில் வீட்டிருக்கக்கூடிய ஜோதிட ஜாம்பவான்கள், பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் அமர்ந்த மேடை இது, இன்னும் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய மேடை இது. அவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ டைம் வந்து எல்லாத்தையும் பாராட்டிட்டு இருந்தால் டைம் ஆயிரும். நம்மளோட ஆரம்ப கதையெல்லாம் வேணாம். இப்போ ஜோதிடம் அப்படிங்கிறது நான் பார்க்குற கான்செப்டில் என்னோட 19 வருஷம் அனுபவம் ஜோதிடத்தில். 19 வருஷம் அனுபவத்தில் நான் நாள் ஜாதகம் பார்க்க போன அன்னையிலேருந்து ஜாதகம் பார்த்துட்டு இருக்கேன். ஜாதகம் படிக்க போன நாள்லேருந்து ஜாதகம் பார்த்துட்டு இருக்கேன். அதுதான் விஷயம். அதாவது எனக்கு பாடங்களும் எனக்கு ஜோதிடம் சொல்லக்கூடிய ஆசையையும் உருவாக்கியது ஜாதக நோட்டு தானோ தவிர வேற எதுவும் இல்லை. ஒவ்வொரு ஜாதகமும் கைரேகை எப்படி, கண் விழிகள் எப்படி ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாக இருக்காதோ அதே போல ஒரு ஜாதகத்தை போல் இன்னொரு ஜாதகம் இருக்காது. அதான் கான்செப்ட். இருக்கிறது வேணா 12 ராசியா இருக்கலாம், கிரகங்கள் வேணா 9 இருக்கலாம். ஆனா ஒரு ஜாதகத்திற்கு ஒவ்வொரு ஜாதகம் வித்தியாசமாகத்தான் இருக்கும். ஆனா ரூலு ஒண்ணுதான். நோய் வர்றதா இருந்தாலும், கல்யாணம் பண்றதா இருந்தாலும், ஆயில சொல்றதா இருந்தாலும் ஒரே ரூல் தான். ஆனா அத்தனை ஜாதகங்களுக்கும் மேட்ச் ஆக்கி சொல்லணும். அதுதான் நம்ம வேலை. அப்போ ஒவ்வொரு ஜாதகங்களும் வரக்கூடிய அனுபவங்கள், அதாவது ஒன்று சொல்லுவாங்க, இப்போ காலையில சூரியன் உதிக்குதுங்க. சூரியன் உதிக்கும் போது நம்ம உதிக்க போறோம், மலர்கள் மலரணும், மனுஷன் எந்திரிக்கணும், பறவைகள் பாடணும் அப்படின்னு நினைச்சு சூரியன்லாம் உதிக்கிறது இல்லை. நம்ம அது என்னது, அதுக்கு உதிக்கணும், அதுதான் அதோட கடமை. அதை வச்சு நம்மெல்லாம் இயங்கி கொண்டு இருக்கிறோங்கிறது தான் உண்மை இல்லைங்களா? அப்போ நாம் என்ன, நமக்கு என்ன இறைவன் அனுப்பிச்சு வச்சிருக்காரோ, நம்ம என்ன பாணியில நம்ம வாழ்க்கையை நடத்த சொல்றாரோ அந்த பாணிக்கு நம்மளது கடமையை ஆரம்பிக்கும் போது மற்றவைகள் எல்லாம் நம்மை நோக்கி வருங்கிறதுல நான் ஆழமான ஒரு கருத்தை கொண்டிருக்கிறவன். நான் இந்த விஷயத்துல எதுவுமே நமக்கு அடிப்படைங்கிற ஒரு விஷயம் எதுவுமே வந்து நமக்கு தெரியாதே. போனோம், கிளாஸுக்கு போனேன், 6 மாதம் தான் போனேன். அதுக்குள்ளே அந்த இடத்துக்கு போக முடியாத ஒரு நிலை. அவருக்கு உடம்பு சரியில்லாத ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, முடியல. என் கூட நான் போன ஃபீல்டில் 12 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து படிச்சுட்டு இருக்கிறவங்களாம் இருக்காங்க, அவங்களாம் இன்னும் இருக்காங்க. ஆனால் கரூருக்குள்ளே அப்போவே என் குருநாதர் சொல்லுவார், கரூருக்குள்ளே இவ யாருன்னு சொன்னால் தெரிகிற அளவுக்கு இவ வருவான்னாரு. அதை எதை வச்சு சொன்னாரா தெரியல. அதுக்கப்புறம் நான் 3 தடவை என் குருநாதரை பார்த்துருக்கேன். அவரோட குருநாதர் ஃபோட்டோவை தவிர வேறு எந்த ஃபோட்டோவும் இருக்காது. நான் போய் காலில் கும்பிட்டேன்னா அவர் குருநாதர் தலையில் இருக்கிற பூவும் உழுகும், அவரும் ஆசீர்வாதம் பண்ணுவார். இது ஏன் அப்படிங்கன்னா, நம்ம ஒரு விஷயம் செய்யறோம் அப்படின்னா நமக்கு அதுக்கு படைபலமோ பணபலமோ படிப்பறிவோ தேவையில்லைங்க. நம்ம செய்யணுங்கிறதுல ஆத்மார்த்தமாக இருந்தீங்கனாலே உங்களுக்கு தேவையான கதவுகள் திறக்கப்படும்ங்கிறதுல நான் ஒரு உதாரணம். 9th ஸ்டாண்டர்ட் தான் இன்னைக்கு வரைக்கும் டாக்டர்லேருந்து கலெக்டர்லேருந்து எல்லாத்தையும் உருவாக்கிட்டு இருக்கோம் இல்லையா? எதை வச்சு உருவாக்குறோம், என்ன நம்பிக்கையில் உருவாக்குறோம்? நம்ம கற்றறிவும் நம்மளுடைய பிரபஞ்ச ஆற்றலும் தான் அது. அதுக்கு எனக்கு கிடைச்ச பொக்கிஷங்கள் தான் இந்த மேடையில் இருக்கக்கூடிய குருநாதர்கள் எல்லாம். பொன்னையாசாமிகள் ஆகட்டும், அஸ்வபாபு அண்ணாவாகட்டும், யூடியூப்ல இருக்கக்கூடிய அத்துணை விஷயங்கள் இருக்கு. திறந்த எல்லாத்துலேயும் எல்லா விஷயம் கிடைச்சிருதா? எல்லாமே இருக்கு. எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோமா? முடியல. நமக்குன்னு இறைவன் எதை பார்க்க வைக்கிறானோ அதை மட்டும்தான் பார்க்க முடியும். அந்த அடிப்படையில் ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, இப்போ ஐயா ரொம்ப பெருசா பேசுவா அப்படின்னு ஒரு ஃபில்டர் கொடுத்துட்டு போனேன்னு எனக்கு அப்படியெல்லாம் மறந்து போச்சு, பீஸ் போயிடுச்சு. இருந்தாலும் நான் ஒரு உபய லக்னங்களை பற்றி சொல்கிறேன். நான் அதாவது ஜாதகத்தில் நீங்கள்
4 பாதகாதிபதி அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்குதுங்க. ஒவ்வொரு ஜாதகத்திலையும் பாதகஸ்தானம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்கு. இந்த பாதகத்துல 4 மூலையும் ஜாதகத்துல கார்னர் லக்னங்கள் இருக்கு இல்லையா? கன்னி லக்னம், மிதுன லக்னம், தனுசு லக்னம், மீன லக்னம் இல்லைங்களா? இதுல ஏகப்பட்ட கதைகளும் ஏகப்பட்ட வழிகளையும் கொண்ட லக்னங்கள் இது ஒண்ணுதான். ஏன் அப்படின்னா 7ஆம் இடம் மக்கள் தொடர்பும் சரி, மனைவியும் சரி, அதுதான் பாதகத்தை பண்ணக்கூடிய ஒரு விஷயமே இந்த லக்னங்களுக்கு மட்டும். மனைவி, அதாவது சரலக்னங்களுக்கு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடம், அது நண்பர்களோ வெளியுலகங்களோ பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய ஒரு பாதகத்தை செய்யக்கூடிய அமைப்பு. நீ கெத்து காட்டினா தான் உன்னை பாதிக்கும், இல்லைன்னா பாதிக்காது. ஆனால் ஒரு மனுஷன் நமக்கு ஆப்போசிட்ல இருக்கிற மனுஷனை நம்ப முடியாத ஒரு நிலை. இப்போ பாதகாதிபதி அப்படின்னு சொன்னோம்னா 7ஆம் இடம் மனைவி அப்படிங்கிற ஒரு விஷயம். கல்யாணம் பண்ணாம யாராவது வந்து மனைவியை நம்பாமையோ கணவனை நம்பாமையோ இருக்க முடியுமா? ஆனால் இந்த உபய லக்னங்களுக்கு அந்த 7ஆம் பாவம் கண்டிப்பா பாதகத்தை செய்யும். இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா 7ஆம் இடத்துல ஏதாவது ஒரு கிரகம் இல்லாத பட்சத்துக்கு அந்த அதிபதி அந்த வேலையை செய்வாரு. 7ஆம் இடத்துல 1க்கு மேற்பட்ட கிரகங்கள் இருந்ததுன்னா அந்த கிரகங்களுடைய தசாபுத்தி காலத்துல, கோச்சார வர காலத்துல கூட தசாபுத்தி வேலையை செஞ்சுட்டு போயிடும். என்ன வேலையோ அந்த வேலையை செஞ்சுட்டு போயிடும். நேற்று ஒரு ஜாதகம் ஈபியில் வந்து கரெக்டாக அதனால தான் போயிடுச்சு போல இருக்கு, கனெக்ஷன் கொடுக்குறவர். அதாவது ஈபியில் வேலை செய்யல, ஈபி மேன் ஏறுறதுக்கு நாண்டு போய் ஒரு அசிஸ்டன்ட் வச்சிருக்காரு. அவருடைய ஜாதகம் நேற்று வந்துச்சு. அண்ணா மாதிரி தான் இருப்பார். ஏமா அண்ணே உனக்கு தெரியுமாம்மான்னாரு. ஆனால் தெரியல, ஆனால் நீ வந்து கனெக்ஷன் கொடுப்பீங்களான்னா அந்த நாள் தான் நான் ஆமாண்ணமான்னாரு. ஜாதகத்தை எடுக்கிற மிதுன லக்னம், 7ல் குரு ஆட்சி. மிதுன லக்னம், ஐயா மிதுன லக்னத்தை பற்றி ஒரு பதிவு கொடுத்துட்டு போனாருன்னு நினைக்கிறேன். 7ல் குரு ஆட்சி, தனிச்ச குரு தசாபுத்தி நடத்துது. பாதகாதிபதி பாதகத்தில் இல்லைனாலே வேலை செய்யும், வேற எந்த கிரகம் இருந்தாலும் வேலை செய்யும்னு சொன்னேன். ஆனால் அந்த கிரகத்தினுடைய திசையே நடந்துட்டு இருக்கு. 6 வருஷம் ஆச்சு. கிட்டத்தட்ட அண்ணா ஏஜில் இருக்காரு. நான் ஜாதகம் பார்க்க வந்தேன். அம்மா கிழக்கும்னா வீட்டுக்கு போகலாமான்னு கேட்க வந்தேன் அப்படின்னாரு. கிழக்கும்னா வீட்டுக்கு, அவ்வளோதான், கிழக்கும்னா வீட்டுக்கு போகலாமான்னு கேட்க வந்தேம்மா. வீடு மாற்றலான் இருக்கேன், கிழக்க போகலாமான்னு கேட்க வந்தேன். நான் ஜாதகம் கொண்டு வந்தீங்களானே கொண்டு வந்தேன்னாரு. எடுத்து காமிச்சாரு. எனக்கு ஒரே கேள்வி, கிழக்கும்னா வீட்டுக்கு போகலாமா வேணாமா? இப்படியே நிற்கிறாரு. நேற்று இந்நேரம் தான் இருக்கும். கொண்டாங்கண்ணான்ட்டு 7ஆம் இடம் பாதகஸ்தானத்தில் உட்காந்து கிரக தசை நடந்துச்சு. அண்ணா நீ எந்தம்னா வீட்டுக்கு போனேனாலும் இன்னும் 10 வருஷத்துக்கு பொண்டாட்டியோட சேர்ந்து வாழ முடியாது. அவங்க வீட்டுக்கு பிரிஞ்சிருக்கிறோங்கிறாங்களா, விடுங்க, கூப்பிடாதீங்க அப்படின்னு. கூப்பிடாதீங்க, நீங்கள் போங்க மாமியா வீட்டுக்கு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. இல்லைம்மா வீட்டை மாற்றி நான் வர்றேங்கிறா. அடுத்த கேள்வி நின்றுக்கிட்டே கேட்குறாருங்க. உட்காருண்ணா அப்படின்னு உட்கார்ந்தாரு. வீட்டை மாற்று, நான் வந்து பொழைக்கிறேங்கிறா அப்படின்னாரு. அதான் கிழக்கும்னா வீடு பார்த்தேன், என் வீட்டுக்கு வரமாட்டாளாமான்னு. சரி பாரு, நான் பார்த்தா அப்படியே இருப்பாளான்னு. அண்ணா இருக்க மாட்டாங்க, 3 மாதம் இருக்கிறது கஷ்டம், மறுபடியும் போயிடுவாங்க. ஏன்னா அந்த பாதகாதிபதி ஆட்சி பெற்று பாதகத்தை செய்யுது மனைவி மூலியமா. மீறி இருந்தா உயிரோடு இருக்க மாட்டாங்கண்ணா. அப்போ என்னம்மா பண்ணுறது? இன்னும் 10 வருஷ காலம். ஒன்று இருங்க, போகிறதுனா போக சொல்லுங்க, குடும்பம் நடத்துறதுனா இருக்க சொல்லுங்க, என்னென்னலாம் ஆசைப்படுறாங்களோ அதை செய்ய சொல்லுங்க. ஒரு 10 வருஷம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழுங்க. அதுக்கப்புறம் சனி திசை வந்ததுக்கப்புறம் நீங்கள் சூப்பராக இருப்பீங்கன்னு சொன்னேன். 6 வருஷமா நான் படாத அவஸ்தைப்பட்டு இருக்கேன் என் பொண்டாட்டியாலன்ட்டு போனார். இது ஒரு விதி. மிதுன லக்னம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இன்னைக்கு பொன்னையாசாமிகள் ஒரு கருத்து சொல்லிட்டு போனார் இல்லையா? ஒரு லக்னத்திற்கு மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 9ஆம் பாவமே 7ஆம் பாவம் இல்லைங்களா? அப்ப 2ஆம் தாரம்ங்கிறது 9ஆம் பாவம், 7ஆம் பாவங்கிறது மனைவி. அப்ப காலபுருஷ தத்துவப்படி 2வது மனைவிங்கிற இடமே முதல் தாரமா வருது. அப்ப இவங்களுக்கு தாரதோஷங்கிறது அங்க வந்துருது இல்லையா, இயற்கையிலேயே. அப்போ வந்துருது அப்படின்னா இது நடக்கும். அப்படிங்கும்போது இதுக்கு மாற்று கருத்து என்னன்னு பாருங்க. 19 வருஷமா கிட்டத்தட்ட நான் வந்து 2வது வருஷத்துல இருந்து பொன்னையாசாமியோட பழக்கம். ஆனா இன்னைக்குதான் அதுக்கு ரெமெடி சொல்லியிருக்காரு. எப்படி சொல்லியிருக்காரு? 2ஆம் தாரமா இருக்கிற மனைவியோட புள்ளைய கட்டு சொன்னாரா? எல்லாரும் எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு எனக்கு ஒரு விஷயம் கிடைச்சிது. அப்போ நீ 2ஆம் தாரம் பண்ணணுங்கிற விதி இருந்ததுன்னா நீ 2 தாரம் கட்டணும்னு அவசியம் இல்லை. அந்த குடும்பத்தில் 2 தாரங்கள் இருக்கக்கூடிய குடும்பத்துல ஒரு பிள்ளைய செலக்ட் பண்ணு, உனக்கு அந்த தோஷம் வராதுன்னு. அப்போ எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்கு. பண்ணா சொன்னாரு பரிகாரங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் சாத்தியம் இல்லை, வழிபாடுதான் அப்படின்னு ஐயா சொன்னாரு. அதுக்கு எனக்கு மாற்று கருத்துன்னாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரூலுங்க. அவருக்கு ஒன்றும் இல்லைங்க,
அவரெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜோசியராக இருக்கட்டும், ஒரு வியாபாரியாக இருக்கட்டும், நீ செய்கிற தப்பு, நான் இந்த ரூட்டு, அவர் இந்த ரூட்டுன்னு சொல்கிறது ஈஸி. ஒரு மனுஷன் ஒரு விதத்தில் வாழ்கிறான் அப்படின்னா அதுக்கும் இந்த கிரகம்தான். நீங்கள் அவரோட ஜாதகம் எத்தனை பேர்த்துக்கு தெரியுமோ தெரியல. தனுசு லக்னம் 1-5-9 ராஜ கிரகங்கள். யாருக்கு? ஒன்னையாசாமிக்கு 4 கிரகம் உச்சம். ராஜ கிரகத்தை பற்றி சொன்னார் இல்லைங்களா? அதையும் இன்னைக்கு சொன்னாருன்னு நினைக்கிறேன். சூரியன், அறிவார்ந்தவர்கள் இருக்கக்கூடிய ராசி சூரியன் உச்சம், சரராசி சொன்னாருங்களா? குரு, பொருள் சார்ந்தவர்களுடைய கௌரவத்தை சொல்லக்கூடியது சொன்னாருங்களா? செவ்வாய் 10ஆம் இடத்துல உச்சம், தன்னுடைய பணியின் கடமை ரீதியாக கண்ணும் கருத்துமாக மக்களுக்கு பணியாற்றி கிடப்பதே அப்படிங்கிறது சொன்னார்ல இல்லைங்களா? இது எல்லாமே அவருக்கு உச்சம். இவர் போய் பரிகாரம் பண்ணு, ஹோமத்தை போடு, ஒரு 20,000 ரூபா கொண்டா, 1 லட்ச ரூபா கொண்டான்னு வருமா? வாயில வருமா? வராது. வந்தா அந்த கிரகம் தோத்து போச்சு, அவர் உயிரோட இருக்க மாட்டாரு. அவ்வளவுதான் கான்செப்ட். அந்த வார்த்தை வர்ற அன்னைக்கு அவர் உயிரோட இருக்க மாட்டாருங்க. அப்போ ஒரு கிரகம், ஒரு ஜாதகம் தான் அவரை வழி நடத்துது. இன்னைக்கு நான் நின்று பேசுறேன், நீங்க உட்கார்ந்து கேட்குறீங்கிறதெல்லாம் இல்லை, நீங்களும் ஒரு நாளைக்கு நின்று பேசுவீர்கள். அதற்கு கிரகம் சம்மதிச்சதுன்னா ஒன்று என்னன்னா, நம்ம பேசுறதுனால இல்லை, நீ ஒரு டெவலப் ஆகணும், நம்ம அவங்களோட பேர் வாங்கணுங்கிறது, அதுக்கு நீ என்ன மெனக்கெட்டன்னு ஒரு விஷயம் கேட்கும். இதை கேட்கறது யார் தெரியுங்களா? செவ்வாசனி தான். செவ்வாசனி 1ஆம் நம்பர் பிரச்சனைக்கு உண்டான கிரகம். ஆனா அனுபவமும் எக்ஸ்பீரியன்ஸும் அடியும் இருந்துச்சுன்னா எந்த துறையிலையாவது நீ ஜெயிக்கலாங்கிறதுக்கு செவ்வாசனி தவிர வேற எந்த கிரகமும் இருக்காது. அதுவும் உண்மை. அப்போ ராஜகிரகங்கள் வலுத்த ஒருத்தர் நேர்மையாகவும், நேர்கொண்ட பார்வை, நன்னடத்தை, ஒழுக்கம், அறிவு சார்ந்த விஷயங்களுக்கு மற்றவர்களுக்கு உதவக்கூடிய தன்மை தான் இருக்குமோ தவிர எப்படி சம்பாதிக்கலான்னு தெரியாது. இதுதான் பொன்னையாசாமி. பரிகாரங்கள் ஒரு விதத்தில் அவர் பரிகாரம் நம்பல, அவ்வளவுதான். ஆனா நம்ம நம்புறோம். ஏன்னா நமக்கு எப்படின்னா, செவ்வாய் பகவானுக்கு வைத்தீஸ்வரன் கோயில் போய் ரத்த சம்பந்தப்பட்ட நோய், நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா அவிட்ட நட்சத்திரத்திலேயோ செவ்வாய் உச்சம் பெற்றவருக்கோ, செவ்வாய் யோகியாக இருப்பவர்களுக்கோ பிளட் சார்ந்த நோய் கண்டிப்பா இருக்கும். ரத்த சம்பந்தப்பட்ட நோய் கம்பல்சரி இருக்கும். நீங்க கவனிச்சிங்கன்னா தெரியும். அப்போ ஒரு வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போங்க, செவ்வாய் சார்ந்த பரிகாரங்கள் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது 1 நாள் 2 நாள்ல போகாது. அந்த ரத்தத்துல அவ்வளோ வீரியம் இருக்கும். இப்போ நம்ம ஆளுங்க, இப்போ வர்ற ட்ரெண்டிங்ல வர்ற ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பருப்பு வடை வாங்கி கொடு பரிகாரம் வாங்கி, பருப்பு கடை வாங்கி கொடு, பருப்பு வடை வாங்கி கொடுத்தா பரிகாரம் வாங்க. இன்னும் கொஞ்சம் ஓவரா போய் என்ன பண்ணுவாங்க, ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்தும்பாங்க. இது அப்புறம் அப்படியே வடமாலை சாத்துனது போய் இப்போ பருப்பு வடை லெவலுக்கு வந்துருச்சு பரிகாரம். அந்த அளவுக்கு வந்துருச்சு. நம்ம பரிகாரம் இப்படி எடுத்துட்டு இருக்கோம். அப்போ அதுவும் ஜெயிக்குது. சொல்ல போனா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சாம்பார் வையின்னு ஏன் சொல்றாங்க, கத்திரிக்காய் குழம்பு வையின்னு சொல்லி ஏன் சொல்றாங்க, காரக்குழம்பு வையின்னு ஏன் சொல்றாங்கன்னா அதுவும் பரிகாரம். அப்போ இங்க நமக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ, நமக்கு 1 4 7 10 விதிக்கப்பட்டிருக்கா, பொருள்காரகத்துவம் விதிக்கப்பட்டிருக்கா, அல்லது காற்றாசிக்கு உண்டான கிரகங்கள் வலுப்பெற்று இருக்குதுன்னா நம்ம எப்படி சம்பாதிக்கிறது, நம்ம எப்படி புகழ் வாங்குறது, ஒருத்தர் மேல ஏறி எப்படி போய் நம்ம முதலா நிக்கிறதுங்கெல்லாம் கத்துக்கலாம். ஆனா ஒருவர் நேர்மையாக, நீங்க 1000 சம்பாதிக்கக்கூடிய முதலாளிகளையோ, அடிச்சு பிடிச்சி ஃப்ராடு பண்றவனையோ, அடிச்சு பிடிச்சி சொத்து சேர்த்துறவனையெல்லாம் நிறைய பார்த்துருப்போம். நேர்மையான மனிதர்களை பார்ப்பது கஷ்டம். அப்படி ஒரு மனுஷன் ஜோதிடத்துல இருக்கான், அவரையும் மாத்திராதீங்க தப்புன்னு சொல்லி, இல்லையா? ஒரு மேடையில சொல்லிட்டார்ல, அதுக்காக சொல்ல வரேன். என்னன்னா, இந்த நோய் சார்ந்து அப்படின்றதுல நீங்க அவரோட பாடங்களை எல்லா விஷயத்தையும் எடுத்துக்க வேண்டாம், போர் அடிக்கும். சுவாமிகளுடைய வகுப்பு போர் அடிக்கும். ஆனா நம்மளோட புத்திகளை கொஞ்சம் அதுல செலுத்தணும். செலுத்தி பார்த்தீங்கன்னா மேஷத்துல இருந்து அப்படியே வருவாருங்க. இப்ப அவர் சொன்னாரா பூசம் லங்ஸ்ன்னு சொன்னாரா, லங்ஸ்ன்னு சொன்னாரு. நீங்க அதை எடுத்தீங்கன்னா நீ ஒன்றும் இல்லை, தனுசு லக்னம் சிம்ம ராசியில 4 கிரகம். இது முந்தா நாள் பார்த்த ஜாதகம். தனுசு லக்னம் 4, சிம்பிளா முடிச்சிடறேன். நான் தனுசு லக்னம், நான் பேச வந்த டாபிக்கே வேற, பேசிட்டு இருக்கிற டாபிக் வேற. 4 கிரகம், குரு ராகு, 89 பிறந்தவங்களுக்கு தெரியும். குரு ராகு செவ்வாய் சனி 4 கிரகம் சிம்மத்துல, சஷ்டி சிம்மம் திரிசூன்யம்.
நீங்க ஒரு பிறப்பு ஜாதகம் சரியில்லை அப்படின்னா, லக்னமோ 1-5-9 சரியில்லைன்னா கேந்திரத்தை பாருங்க. கேந்திரம் சரியில்லைன்னா உபஜயஸ்தானத்துல ஏதாவது ஒண்ணு இருக்கும், ஏதாவது உங்களை காப்பாற்ற ஒண்ணு இருக்கும். இல்லைன்னா நம்ம நிற்கவும் மாட்டோம், இதை கேட்கவும் மாட்டோம், உயிரோடையே இருக்க முடியாது. சொல்ல போனா ஏதாவது உங்களை காப்பாத்துறதுக்கு அது ரெடியா இருக்கும், கண்டுபிடிங்க. அல்லது நீங்க எல்லாமே ஜாதகத்தில் இருக்கிற அத்தனை கிரகம் கெட்டு போச்சுன்னா, ஒரு யோகியினுடைய பர்த் யோகி இருக்குது இல்லையா, பர்த் யோகியினுடைய நட்சத்திரத்துல ஒரு கிரகம் இருந்து தசாபதி நடத்துதுன்னா அப்படிங்கிறதுக்குள்ள கொண்டு வந்து வசதி உட்கார வச்சிடும். நீங்க கவனிக்கணும். அதெல்லாம் வந்து ஒரு மனுஷனை காப்பாற்ற எங்கேயாவது ஒரு இடத்துல இடம் இருக்குங்க, கவனிக்கணும் அது. அப்போ தனுசு லக்னம், லக்னாதிபதி குரு 9லிங்க, 46 வயசு ஆகுது அந்த அக்காவுக்கு. கரூர்ல பிரபலமான வக்கீலோட மக, சொத்து நிறைய இருக்கு. 2 அக்கா தங்கச்சி 2 அண்ணன் தம்பியை கட்டிக்கிட்டாங்க, அங்கேயும் சொத்து இங்கேயும் சொத்து. இப்ப 46 வயசு ஆயிடுச்சுங்க. குரு தசை முடிஞ்சிருச்சு. இப்ப சனி தசை ஆரம்பிச்சு 1 வருஷம் தான் ஆகுது. வாயில வந்து கேன்சர் வந்துருச்சு. இந்த கேன்சர் எப்படி வந்துச்சுன்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடி பல்லு புடுங்க போயிருக்காங்க, பல்லு வலி தாங்க முடியலன்னு பல்லு புடுங்க போயிருக்காங்க. அது மரத்து போன ஊசி போட்டானா, மரத்து போன, அது பெரிய ஹாஸ்பிட்டல், மரத்து போன ஊசி போடும்போது 2 வருஷமா அந்த மரத்து போனது, கொப்பளை வந்தது, வலி வந்தது தெரியவே இல்லை. இந்த 2 வருஷம் கழிச்சு குரு திசை பாருங்க, தனுசு லக்னம், குரு 9ல, திதி சூன்யத்துல தான், மக நட்சத்திரத்துல தான் இருக்கு. ஐயா சொன்னது இது வரைக்கும் அந்த பொண்ணு பிறந்து நடந்தது பூரா அந்த மக நட்சத்திரத்துல உட்காந்து தான் தசை நடத்திருக்கு. செவ்வாய் திசை, ராகு திசை, அந்த அக்கா ரோகிணி நட்சத்திரம், செவ்வாய் திசை, ராகு திசை, குரு திசை, இப்ப சனி திசை. சனி திசை ஆரம்பிச்சு 1 வருஷங்க, கேன்சர் முத்தி போச்சுட்டாங்க. சனி திசை வந்த அடுத்த நாளே வலி. அந்த மரத்து போனதையும் மீறி சனி வேலை பார்க்கிறாரு. அப்போ சனி வாக்காதிபதி தன் ஸ்தானத்துக்கு 8ல, சூரியன் சாரம், சூரியன் உத்தரட்டாதி. எனக்கே சொன்ன மாதிரி இருந்தது. நான் அந்த ஜாதகம் 2 நாள் என் மண்டையில குடையுது, அதுக்கு என்ன ரெமெடிங்கிறது தெரியாம. எங்க குழுவில எல்லாம் போட்டு, பராசரர் குழுவில எல்லாம் போட்டு விமர்சனம் பண்ண, எல்லாம் பேசணும் பண்ணணும், அனுப்பிச்சு விட்டேன், பரிகாரம் சொல்லியிருக்கேன், ஹோமம் பண்ணியிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். அப்போதைக்கு 3 மாசத்துக்கு கேட்குது, அதுக்கப்புறம் கேட்கல. இப்போ ரொம்ப அதிகமாயிருச்சு, வலி தாங்கல. ஒரு தீபம் போடுன்னு சொன்னா கூட அந்த அக்கா அவ்வளோ கோவப்படுது, அவ்வளோ வலி. எந்த பரிகாரமும் செல்படுக்கல. சித்த வைத்தியம் வாங்கன்றாங்க, ஒண்ணுக்கும் கேட்கறதுக்குல. வாரத்துல 2 நாள் மெட்ராஸ் போய் கரண்ட் வச்சுட்டு இருக்காங்க. கரண்ட் வைக்கலன்னா முடிஞ்சது சோழி, அந்த கண்டிஷனுக்கு வந்துருச்சு. அப்ப நான் சொன்னேன், இப்ப ஐயா சொன்ன ரூல் தான், 9ஆம் இடம் இது மக நட்சத்திரத்துல இருக்குல்ல, செத்து போன ஏதோ ஒரு ஜீவன் கருமாவை அனுபவிக்க மீண்டும் இஜென்மத்துல பிறந்திருக்கு. 3மே மக நட்சத்திரத்துல உட்கார்ந்துதான் பிறந்ததுன்னு தசை நடத்துது. இது காலத்தினுடைய கட்டாயம். இந்த பிறப்பு கர்மா பரம்பரையாக ஜெனட்டிக்ல, கேது விதை வித்து ஜெனட்டிக்ல வரக்கூடிய ஒரு பிரச்சனை. கேது என்னைக்குமே நல்லதுன்னு சொல்லிட முடியாது. ராகு அது மல்டிபிள் பர்சனாலிட்டிங்க, அது வேற லெவல். கேது அப்படி இல்லை. ராகு என்ன பண்ணுவோம், வெட்டி தூக்கி போடு, வேற செயற்கையா உன்னை வச்சுக்கிட்டா போகுதுன்று. கேது அப்படிலாம் பண்ண முடியாது, நீ செஞ்ச கருமாவை அனுபவித்தே தீர வேண்டும். அப்போ பாருங்க, அது கட்டி குருவோட சேர்ந்துச்சுன்னா கேட்க வேணாம், கட்டி சனியோட சேருது. சனி செவ்வாய் ரண வேதனை கொடுக்கக்கூடிய அமைப்பு. இந்த சனி திசையில சூரியன் உத்தரட்டாதியில, சனி உத்தரத்துல, சார பரிவர்த்தனை 6-8 பரிவர்த்தனை. 6-8 ரிசல்ட் கிடைக்குமா? கிடைக்காது. அப்போ இது ஜெனட்டிக்ல பரம்பரையா வருதுங்களா? பரம்பரையா வந்தது. இவங்க அப்பாவுக்கு இருக்கணுமேனா முதல்ல இல்லைன்ட்டாங்க. எப்போ? 1 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஜாதகம் பார்க்கும்போது இல்லைன்ட்டாங்க. முந்தா நாள் வந்து என்னங்கிறாங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்பாவுக்கு கேன்சர் வந்து அவர் ஆயுள் யோமம் பண்ணி கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து சரியாகி போய் 10 வருஷம் ரிட்டையர்ட் ஆகி வக்கீல் தொழிலை வேணான்ட்டு விட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. 10 வருடம் கழித்து இப்போ இந்த பொண்ணுக்கு வந்திருக்கு. வந்ததுல இருந்து தெரியல. அப்ப அவங்க தாத்தா பரம்பரையா வந்திருக்கு, இல்லைன்ட்டாங்க எங்க. அப்போ இதுக்கு ரெமெடி சித்த வைத்தியம், சித்தர் கால புடிங்க, வேற வழியே இல்லைங்கிறது மட்டும்தான் ரிசல்ட். ஏன்னா எல்லாமே பண்ணியாச்சு. அவங்க ஸ்டேட்டஸ்க்கு பண்ணாம இருப்பாங்களா? நான்லாம் லாஸ்ட், எனக்கு முன்னாடி ஏகப்பட்ட ஜோசியர் உள்ள வந்துட்டு போயிருப்பாங்க, பணக்காரங்க இல்லையா, எல்லாம் பண்ணியாச்சு. எனக்கு கிடைத்தது, நான் முந்தா நாள் சத்தியமா, நான் முந்தா நாள் காலையில பார்த்துட்டு முந்தா நாள் நைட் சொன்ன விஷயம் உங்களுக்குன்னு. நீங்க நேற்று அமாவாசை அன்னைக்கு நெரூர் சதாசிவன் கோயிலில் போய் என்னோட அஸ்வபாபு அண்ணாவும் சந்திரன் ஐயாவும் சொன்ன கைட்னஸ் படி நெரூர் சதாசிவம் கோயிலில் போய், நெரூர் சதாசிவ கோயிலில் முன்னாடி உட்காருங்க, ஒரு அரை மணி நேரம் உட்காருங்க. அந்த சித்தர் நினைத்தால் விதியையும் மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த, இறைவனே இறங்கி வந்து நமக்கு வழிபாடுகளையும் வாய்ப்புகளையும் அருளற்குள்ள அமைப்பு வரும்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம், நேற்று அமாவாசை அன்னைக்கு புதன் தான் யோகி. அவங்களுக்கு
புதன் நேற்று போய் கரெக்டாக புதன்கிழமை யோகாதிபதி நட்சத்திரம் அமாவாசை போய் 1/2 மணி நேரம் உட்காந்துட்டு வந்துட்டாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல சித்த வைத்தியம் எடுத்து இனி கண்ட்ரோல் ஆகாதுங்கிறது, அதையும் தீர்க்கும் வல்லமை எங்கேயோ ஒரு பக்கம் இருந்து உங்களுக்கு காதில் கேட்கும்னு சொல்லிட்டு வந்தேன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பொன்னியாசாமி தைகாசலம்ங்கிற ஒரு சித்த வைத்தியரோட நம்பர் கொடுத்துட்டு போயிருக்காரு சென்னையில். இவங்க கரண்ட் ஷாக் வைக்கிற அதே இடத்துல இருக்குது அந்த ஹாஸ்பிட்டல். எனக்கு புள்ள இருக்குதுங்க நிஜமாலும். நான் யாரை நம்பி எதை நம்பி இந்த ஜோதிடத்தை எடுத்தனோ அதன் மூலியமாகவே அது இருக்கு. நான் சொன்னேன், நீ அங்கேயே ரூமை போட்டு சீக்கிரம் அதை சரி பண்ணி தாட்டி விட்டுருவாரு, நீ போய் பாருன்ட்டு போறாரு. நம்ம யார் மேல நம்பிக்கை வைக்கிறோம்? எதை வச்சு அந்த நம்பிக்கை? தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை எதன் மேல நம்பிக்கை வைக்கிறோம்? சித்த வைத்தியம்னு சொல்லிட்டாங்க, சித்தர்னு சொல்லிட்டாங்க. யாரை அனுப்புறது? யாருக்கிட்ட அனுப்புறது? நமக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? இவ்வளோ அட்வான்டேஜ்ல இருக்கிற ஒரு நோய் சித்த வைத்தியத்தில் எப்படி தீரும்? இந்த வலி நிற்குமா? ஆனா உடனே அது சரியாகும்னு சொல்லி ஒரு குருமார் எனக்கு வழிகாட்டிட்டு, அதனால தெய்வம் எனக்கு அவர் தெய்வம். அவர் சொல்லிட்டு போறாருன்னா, இதை விட இறைவன் இறங்கி வந்து யாருக்குங்க ஹெல்ப் பண்ணுவான்? இதை கொடுக்கக்கூடிய விஷயம் பஞ்சபூதங்களும் நவக்கோள்கள் மட்டுமே என்பதை கூறி, இன்னும் பேசக்கூடிய விஜயனாலாம் மைக்க வாங்கிட்டாருன்னா நீங்க சற்றெழுத்து சாத்தினாலும் விட மாட்டாரு. அந்த அளவுக்கு டிப்ஸை கொடுப்பாரு. அந்த அளவுக்கு திருமண விஷயங்கள்ல பிரிச்சு மேயற ஒரு ஆளு. அவரையும் பார்த்து வேந்திருக்கேன். இது வரைக்கும் நான் எந்த குருமாட்டையும் காசு கட்டி படிச்சது இல்லைங்க. ஆனா நான் ஸ்டேஜில் பேசுற எல்லா குருமார்களும் என் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கிறதுக்கு, அவர்களை கடவுளாக நினைத்து அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை நான் உள்வாங்கியதனுடைய பிரதிபலன் தான் என்னோட ஜோசியம். அதுல விஜயன் அண்ணாவுக்கும் ஒரு பங்கு உண்டு என்பதை கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள், வாழ்வோம். கரூரிலிருந்து வருகை புரிந்து பாரம்பரிய ஜோதிடத்திலே நுணுக்கங்களையும் அதிசயங்களையும், அதாவது காலபுருஷ லக்கணத்தில் பாதகாதிபதி விஷயத்தையும் அழகாக பதிவு பண்ணாங்க. அவங்களுக்கு பாராட்டு விதமாக பொன்னாடை போத்த ராதாகிருஷ்ணன் ஐயா துணைவியார் அவங்க மேடைக்கு வரும்படி கேட்டுக்கிறோம். பைரவியோட வீட்டுக்காரங்க உடனே வரணும். வாங்க கோவிலவாணி மேடம் வாங்க.